ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lancar Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perumbudur. Bookings call 7717273747. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். நிலநடுக்கத்தில் குலுங்கிய விருதுநகர், பதறியடித்து தெருவுக்கு ஓடிய மக்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், கிருஷ்ணன் கோவில், கம்மாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு திடீரென நில அதிர்வு ஏற்பட்டது. இதனால் வீடுகள், கட்டடங்கள் குலுங்கியதால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். ரிக்டர் அளவுகோலில் 3.0 இந்த நிலநடுக்கம் பதிவானது. பெரும்பாலான மக்கள் விடிய விடிய வீதியில் அச்சத்துடன் நின்றிருந்தனர். சில வீடுகளில் பாத்திரங்கள் கீழே விழுந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனால் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை. மக்கள் பீதியடைய வேண்டாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தனித்துவமான AI டெக்னாலஜி இந்தியா உருவாக்க வேண்டும். நிபுணர்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக அடுத்த மாதம் நடைபெறும் உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக டெல்லியில் AI துறையில் பணிபுரியும் நிபுணர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். பிரபலமான AI நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரிகள், IIT, IIIT நிபுணர்களும் கலந்து கொண்டனர். பிரதமர் பேசும்போது வெளிப்படையான, பாரபட்சமற்ற மற்றும் பாதுகாப்பான AI தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நெறிமுறை பயன்பாட்டில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது. AI தொழில்நுட்பத்தின் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். அனைத்து துறைகளிலும் புதிய டெக்னாலஜியை ஏற்றுக்கொண்ட தேசிய வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். முக்கிய துறைகளில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். UPI மூலம் இந்தியா தொழில்நுட்ப திறமையை நிரூபித்துள்ளது. AI டெக்னாலஜியிலும் இதையே பின்பற்ற முடியும். இந்த உலகிற்கு தனித்துவமான AI தொழில்நுட்பத்தை வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார். லீக்கான திமுக தேர்தல் அறிக்கை 500 வாக்குறுதிகளுடன் வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலிலும் திமுக 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த தேர்தலில் வாக்குறுதிகளித்து நிறைவேற்றாத நீட் தேர்வு ரத்து, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், மாதம் ஒருமுறை மின்கட்டண கணக்கீடு, டாஸ்மாக் கடைகள் குறைப்பு, 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்வு என 150க்கும் மேற்பட்ட முக்கியமான வாக்குறுதிகளை மீண்டும் சேர்க்க உள்ளதாக திமுக தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு 41 சீட், 2 MP பதவி. திமுகவுக்கு வேட்டு வைத்த காங்கிரஸ். டெல்லியில் கனிமொழி ஷாக். ராகுல் சொன்ன விஷயம். டிசம்பர் 3ஆம் தேதி தொகுதி பங்கீடு தொடர்பாக தமிழக காங்கிரஸ் ஐவர் குழுவினர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினர். ராகுல் தரப்பில் வைக்கப்பட்ட நிபந்தனைகள் குறித்து தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் முதல்வரிடம் விளக்கினார். அதற்கு முதல்வர் திமுக தரப்பில் தொகுதி பங்கீடு பேச்சுக்கான குழு அமைத்த பின் தொடர்ந்து பேசலாம் என்று பதிலளித்துள்ளார். ஆனால் திமுக தன் முடிவை டிசம்பர் 20க்குள் தெரிவிக்க வேண்டும் என்று ஷோடங்கர் வலியுறுத்தினார். 2 மாதம் ஓடியும் திமுகவில் பேச்சு நடத்த குழு அமைக்கப்படவில்லை. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா மற்றும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை சந்திக்க திமுக MP கனிமொழி நேரம் கேட்டார். அவருக்கு நேரம் தரப்பட்ட நிலையில் உடல்நல பாதிப்பை காரணமாக கோரி கனிமொழியை சந்திக்க சோனியா மறுத்துவிட்டார். பின் ராகுலை சந்தித்து 20 நிமிடங்கள் கனிமொழி பேசினார். அப்போது ராகுலிடம் ஆட்சியில் பங்கு தரும் கொள்கை திமுகவிடம் இல்லை, NDA கூட்டணியில் கூட ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஏற்கவில்லை. அப்படி இருக்கும்போது அதை திமுக எப்படி ஏற்க முடியும்? தொடர்ந்து அழுத்தம் தந்தால் கூட்டணி உறவை பாதிக்கும். கடந்த முறையை விட கூடுதலாக 2 தொகுதிகளுடன் 27 சீட் தர வாய்ப்பு உள்ளது என்று கனிமொழி கூறியிருக்கிறார். அதற்கு ராகுல் ஆட்சியில் பங்கு 41 சீட், 2 ராஜ்யசபா MP பதவிகள், உள்ளாட்சி தேர்தலில் 20% இடங்கள் வேண்டும். அது தொடர்பாக காங்கிரசின் ஐவர் குழுவிடம் பேசுங்கள் என்று கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு திமுக அரசு எந்த ஒத்துழைப்பும் தரவில்லை என்ற வருத்தம் கட்சியினருக்கு இருப்பதாகவும் ராகுல் கூறியிருக்கிறார்.
தென் மாவட்டங்களின் தொகுதிகள் யாருக்கு? அதிமுக பாரதிய ஜனதா இடையே இழுபறி. தென் மாவட்டங்களில் அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் உறுதியாக இருப்பதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறும்போது 2024 லோக்சபா தேர்தலில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி, ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்ட தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்தது. அங்கு பாரதிய ஜனதா வளர்ந்து வருவதே இதற்கு காரணம். முக்குலத்தோர், நாடார், தேவேந்திரகுல வேளாளர் ஆகிய சமூகத்தினர் பாரதிய ஜனதா பக்கம் வந்துவிட்டனர். அவர்களை தக்க வைத்து 2029 லோக்சபா தேர்தலில் பெரிய வெற்றி பெற பாரதிய ஜனதா டெல்லி மேலிடம் திட்டமிடுகிறது. அதற்காக சட்டசபை தேர்தலில் அப்பகுதிகளில் அதிக தொகுதிகளில் போட்டியிடவும் முடிவு செய்துள்ளது. எனவேதான் மதுரை தெற்கு, சாத்தூர், ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர், மானாமதுரை, வாசுதேவநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், திருநெல்வேலி, நாங்குநேரி, ராதாபுரம், நாகர்கோவில், குளச்சல், கன்னியாகுமரி ஆகிய 15 தொகுதிகளை பாரதிய ஜனதா தேர்வு செய்து போட்டியிட வசதியாக தங்களுக்கு அந்த தொகுதிகள் வழங்க வேண்டும் என அதிமுக தலைமையிடம் வலியுறுத்தி வருகிறது. அதற்கேற்ப மத்திய மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்களில் பெரிய எண்ணிக்கையில் தங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டாம் என கூட்டணி தலைமையிடம் பாரதிய ஜனதா தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது என அந்த வட்டாரங்கள் கூறின. பாரதிய ஜனதாவின் இந்த முடிவுக்கு அதிமுக உடன்பட மறுக்கிறது. அக்கட்சியும் தென் மாவட்டங்களில் அதிக தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது. அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கூறும்போது, கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 25 முதல் 30 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம். தமிழகம் முழுதும் பரவலாக தொகுதிகளை ஒதுக்க அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முடிவெடுத்துள்ளார். ஆனால் தங்களுக்கு ஒதுக்குவதில் 50% மேல் தென் மாவட்ட தொகுதிகளாக இருக்க வேண்டும் என பாரதிய ஜனதா அடம் பிடிக்கிறது. இதுபோக அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகளும் கூட்டணி தலைமையிடம் இருந்து தென் மாவட்டங்களில் தொகுதிகளை எதிர்பார்க்கின்றன. ஏற்கனவே தெற்கில் அதிமுக சரிவை சந்தித்து வரும் நிலையில் அங்கு குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டால் அதுவே கட்சியை அழித்துவிடும். தென் மாவட்டங்களில் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு இழந்த செல்வாக்கை மீட்க பழனிசாமி திட்டமிடுகிறார். ஆனால் பாரதிய ஜனதா விடாப்பிடியாக இருப்பதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டுள்ளது என்று மாஜி அமைச்சர் கூறினார். கட்சியில் கோலோற்றும் பெரும் தலைகள் அறிவாலயம் அழைத்து ஸ்டாலின் கிடுக்கி. வரும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்துள்ளார். அதிமுக, பாஜக கூட்டணியால் நெருக்கடி, தவேகாவால் திசை மாறும் ஓட்டுகள் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் வேட்பாளர் தேர்வில் கூடுதல் கவனம் செலுத்த திமுக திட்டமிட்டுள்ளது. எனவே இந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறும் வகையில் பலமான வேட்பாளர்களை நிறுத்த ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். இதற்காக தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து இதுவரை கட்சியில் ஆற்றிய பணிகள், யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், அந்த நபருக்கு உள்ள செல்வாக்கு உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்துள்ளார். இது தவிர உளவு பிரிவு போலீசார் வாயிலாகவும் வேட்பாளராக யாரை நிறுத்தினால் வெற்றி கிடைக்கும் என்ற தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. முதல்வரின் மருமகன் சபரீசனுக்கு வேண்டிய ஆய்வு நிறுவனம் வாயிலாகவும் அறிக்கை பெறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு 3 நபர்களை ஸ்டாலின் அடையாளம் கண்டுள்ளார். அவர்களில் யாருக்கு மக்களிடம் செல்வாக்கு உள்ளது என்ற விவரம் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் திமுக சார்பில் போட்டியிடுவோரிடமிருந்து விருப்ப மனு பெறுவது துவங்கப்படவில்லை. அதற்குள் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்திற்கு நெருக்கமானவர்கள் தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளில் நான் தான் வேட்பாளர் என தற்போதைய வேட்பாளர்களாக வலம் வர துவங்கியுள்ளனர். சென்னை அண்ணாநகர் எம்எல்ஏ மோகனின் மகனும் ஸ்டாலின் மருமகன் சபரீசனின் நண்பருமான கார்த்தி அண்ணாநகர் வேட்பாளராக தன்னை கூறிக்கொண்டு தன் ஆதரவாளர்களுடன் தொகுதியில் வலம் வருகிறார். இதேபோல் பல தொகுதிகளில் திமுகவில் அதிகாரமிக்க நபர்களுக்கு வேண்டியவர்கள் தாங்கள்தான் வேட்பாளர் என கூறி வருகின்றனர். இதனால் அந்த தொகுதிகளில் உள்ள சீனியர்கள் அதிருப்தியில் உள்ளனர். இந்த விவரம் ஸ்டாலின் கவனத்திற்கு சென்று உள்ளது. இதையடுத்து அதுபோன்று வலம் வருபவர்களை அழைத்து கண்டித்துள்ளார். தலைமை அறிவிக்கும் வரை தாங்கள்தான் வேட்பாளர் என கூறிக்கொண்டு எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என தடை போட்டுள்ளார்.